நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா தலையில மாட்டிட்டு அப்படியே நின்று இருக்குது பாருங்க. போயிருங்களா? அது போயிடும். அவ்வளவுதான். ஒரு ஃபங்க்ஷன் பண்றோம் அப்படின்னா 10 பேருக்கு கூட்டு போடுறது நம்மளுக்கு ஒரு நன்மை. சரி, ஐயா கூப்பிட்டாரு கறி விருந்துக்கு. இன்முகத்தோட என்ன சிரிச்சு வரவேற்றிருக்கேன். அதனால கறி விருந்துக்கு நான் வர்றேன். நீங்களும் வாங்க மக்களே. அவசியம் நீங்களும் வாங்க. நீங்களும் வாங்க. எப்படி இன்முகத்தோட ஐயா வரவேற்றாரு. ஐயா வணக்கங்க. யூடியூப் சேனலுங்களா? இந்த ஆடு வளர்க்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு பேட்டி ஒண்ணு கொடுங்க. ஐயா இது என்ன தலைங்க? இது உளுமுகம் போடுங்க. அப்புறம் இது இந்த பழத்தை கொடி. இது கொடி. கொடி. இது என்ன சொன்னீங்க? இது உளுமுகம் போடு. அப்புறம் இது ஆடிங்க செடி. அப்புறம் பூலாந்தலை. பூலாந்தலை. பில்லு. இது எங்க பறிச்சுட்டு வந்தீங்க ஐயா? தோட்டத்தில் போய் பறிச்சுட்டு வந்தோம். பழம் போகுது. இப்ப அதிகமா யாருமே பண்ணவே மாட்டேங்கிறாங்களா ஐயா? எங்க உங்களுக்கு மேல் கிடக்குது, எங்க பார்த்து சைட் போட்டு வச்சுக்க, எங்க போய் மேய்க்கிறோம். காளிபாளையம் அருகில் இருக்கக்கூடிய செங்குட்டை அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோம். இங்க பிரதான தொழிலா பாத்தீங்கன்னா ஆடுகள் வளர்க்கும் தொழிலை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் வந்து மாடுகள் வளர்க்கும் தொழிலையும் இந்த ஏரியால இருக்கக்கூடிய மக்கள் வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இங்க வந்து செம்பரி ஆடும் வெள்ளாடும் ஒரு ஐயா வச்சு வளர்த்துட்டு இருக்காரு. அது எப்படி வளர்க்குறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க பேரு, உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்க. உங்களது பேர் கருப்புசாமிங்க. அப்புறம் இந்த மாதிரி ஆடுகள் வச்சு வளர்த்துறோம்னா வெள்ளாடு செம்பரி ஆடு. குட்டிங்க வந்து இளங்குட்டிக்கு வந்து நாங்கள் குடல் போட்டு அதை பில் கட்டிடுறோம். அது பருவத்துக்காரன் வரைக்கும் தான். அப்புறம் அந்த பருவத்துக்கு அதை விட்டு ஓட்டிக்கணும், ஆட்டு போடுவோம். சிறுசிலாம் ஓட்டி போனால் வெயில் தாங்காது. வெயில் தாங்காது, கடுகு புடிச்சுக்கு. அப்புறம் குட்டி அதையெல்லாம் இறந்து போகணும். அதனால ஆடாக இருந்தாலும் குட்டியாக இருந்தாலும் பக்குவமாக வச்சுருக்கோம். குழந்தை வளர்த்துற மாதிரி வச்சுருக்கோம். குழந்தை வளர்த்துக்கும் இது 1 ரூபாய் மிச்சம் இருக்கும். ரொம்ப கவனமா வளர்க்கணும். ரொம்ப கவனமாக வச்சுருக்கோம். அப்போ எப்படி கொண்டு வர முடியும். இது எதுக்கு பறிச்சுட்டு வந்திருக்கீங்க? ஆட்டுக்கு, குட்டிக்கு, இளங்குட்டிகளுக்கு. இளங்குட்டிகளுக்கு. ஆடுல இளங்குட்டிகளுக்கு வந்து இந்த தலைகளை போட்டா நல்லா சாப்பிடுங்களா? கட்டி விடணுங்க. இதுல என்ன ஏதாவது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குங்களா? இது எதிர்ப்பு சக்தி வந்து புண்ணாக்கு இதெல்லாம் ஊத்துறோம். புண்ணாக்கு இதெல்லாம். அப்புறம் அது போக மேஞ்சிட்டு வர்றதுதான். குட்டிகளுக்கு மட்டும் புல்லு பிடிங்கி இளங்குடி கட்டிடுவோம். ஏன்னா வெயில் விட்ட தாங்காதெல்லாம். அதனால கொடாப்புல போட்டு அது தண்ணி வச்சு கட்டிடுவோம். அதுக்கு தான் இது நீங்க பறிச்சுட்டு வரீங்க. ஆமாங்க. இது ரெகுலரா கிடைக்குங்களா? இது ரெகுலரா புடிட்டு வந்தாகணும். புடிட்டு வராம தான் குட்டி காப்பாற்ற முடியுங்களா? ஓஹோ, இதுதான் கொடுத்தாகணும். நாம எப்படி சாப்பிடுறோம் அதே மாதிரிதான். வெயிலுக்கு போனோம்னா குழந்தை வெயில் போன தாங்குமா? அதனால வந்து குட்டிகளுக்கு வந்து புடிட்டு வந்து ஒரு நாள் போட்டு கட்டி நெகிழ் வச்சிருக்கணும். ஆடு கொஞ்சம் நேரத்துல ஊற்ற விட்டு மத்தியானம் ஒரு 1:30 மணிக்கு 2 மணிக்கு வந்துடும். எங்க அவுத்துட்டு போவீங்க? இது மேய்க்கிற காட்டு சொட்டைக்கிற ஓட்டி போறோம். வெயில் காலங்கள்ல மேவும் கிடையாது. மேவு சுத்தமா கிடையாது. அப்ப என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி டைம்ல எல்லாம்? எப்படி சொத்து விட்டு வாதானுங்க. அப்ப ஏதாடுங்க அப்புறம் ஏதாச்சும் எப்படி பிடிக்கு வந்து போடுறதுதான். இந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதுதான். பில்லு கிடைக்கிறப்ப போய் பிடிக்கு வந்து போட்டுக்கலாம். சரிங்க, அப்படியே கட்டி விடுங்க பாப்போம் ஆடுகளுக்கு. இப்படி எடுத்து போட்டுக்கிறீங்க இல்லைங்களா? இது என்ன பூங்க? இது பூலாந்தலை. பூலாந்தலை. அப்படியே ஒவ்வொரு தலையும் சொல்லுங்க ஐயா. பூலாந்தலை. அப்புறம் பழந்த கொடி. அந்த கொடி. அப்புறம் அது போய் பில்லு. கீரை. என்ன கீரைங்க அது? அது தண்டு கீரைக்கு சம்பளம். ஓ. இது அப்படியே கட்டி விடுறீங்க. ஆமாங்க. எத்தனை வயசு ஆடுங்கய்யா? எத்தனை வருஷம் ஆடு? எத்தனை மாசத்து ஆடு? இது குட்டிங்களா? 2-2.5 மாசம் இருக்கும். 8-8.5 மாசம் இருக்குங்க. இல்ல 2-2.5 மாசம். 2. ஓ, இளங்குட்டி தான். பால் குட்டி. மகம். வெள்ளாட்டு குட்டி. வெள்ளாட்டு குட்டிங்க. எத்தனை குட்டி போட்டுச்சுங்க? ஒரு ஆடு ஒவ்வொரு குட்டி தான் போடுதுங்க. மேப்பு சரி மேவிலி இல்லைங்க. ஒரு ஆடு 3 குட்டி 2 ஆடு 2 குட்டி போட வேண்டியது. மேப்பு சரியில்லை, மேவில்லை. அதனால வந்து இது பாலுக்கு வாங்கி வளர்த்தணும். இது அப்படியே சாப்பிடுது. கட்டி அதுல கொடாப்புல விட்டுருவீங்களா? இப்படி விட்டுறா சாப்பிட்டுக்கோ. பால் குடிக்குதுங்களா? அப்புறம் பால் குடிச்சா
வருது. வெளியே தலையில மாட்டிட்டு அப்படியே நின்று இருக்குது பாருங்க. ஆமா. போயிருங்களா? அது போயிடும். அவ்வளவுதான். போயிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கு இல்லைங்களா? ஆமா, அவ்வளவுதான். அப்படியே செம்பரி ஆட்டுக்கு எப்படிங்க செட்டு அப்படியே உள்ள போக முடியுங்களா? வெளியே போகணும். பதறுங்களா? ஆமாங்க, அது மிரளி. ஆனா வெள்ளாடு மட்டும் அப்படி மிரள்றதே இல்ல, நானும் பாத்துட்டேன். ஆமாங்க. வரலாங்களா? வாங்க. ஆனா செம்பரி ஆடு வளர்க்கணும்னா வெள்ளாடு கண்டிப்பா கூட இருந்தே ஆகணும் இல்லைங்களா? ஆமாங்க. இல்லைன்னா கஷ்டம் தான். வாங்கலாம், மேவெல்லாம் குட்டிங்களா சூழல் இருக்க வேண்டியது. மேவெல்லாம் பாருலாம் போற மூணு பாவமா இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் புனியுமே இல்லைங்க. மேவ் இருந்து நல்லா இருக்கிறாப்புல குட்டி மலை மலைன்னு 6 மாசம் 5 மாசம் 4 நாள் வந்துடும். அதெல்லாம் நட்டம் தானுங்க. எப்படிதான் இதை லாபகரமா மாத்துறது? லாபகரமா நல்லா மேவ் இருந்தா தான் லாபகரமா அதை நம்ம மேய்க்கிற கூலிகள் கிடைக்கும். மேவு தண்ணி இல்லாம இருந்ததுன்னா நம்மளுக்கு கஷ்டம்தான். கஷ்டம் தான். இது எப்படிங்க இந்த படலை எப்படி அமைச்சிங்க? இது எத்தனை இடத்துல அமைச்சிருக்கீங்க? இது வந்து நேற்று நேரம் தெரியும், நான் ஒரு குத்து மதிப்பா நான் கட்டி வச்சுக்கிறேன். இந்த பரல் அந்த மாதிரி தான் அனுப்பிச்சிருக்கீங்க. ஆமா. வெள்ளாட்டுக்கு வந்து நீங்க தனியா நீங்க வெளியவே விட்டுறீங்க. அது வெளியே விட்டுறேன். ஏன் அந்த வெள்ளாட்டு மட்டும் வெளியே விட்டுருக்கீங்க? செம்பரியாடு முட்டி போடுங்க. எதை? செம்பரியாடு போய் முட்டி போடுங்க வெள்ளாடு. ஆனா பாக்குறதுக்கு இது ரொம்ப திடகாத்திரமா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா வெள்ளாடு சின்னதா இருந்தாலும் வட்டி கொண்டுருது, முட்டி போடுங்க. அதே மாதிரி வெள்ளாட்டு கடாய், இந்த செம்பரி கடாய் வந்து வெள்ளாட்டு முட்டி போடும். அதையும் முடிச்சு கட்டி வைக்கணும். இது வேற ஒண்ணு இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. இதுல நீங்க அமைச்சிருக்கீங்க இந்த பரல் படலுங்களா? படல். இது படல் வந்து மூங்க பொருள் வாங்கிட்டு வந்து காரமடையில இருந்து இது வாங்கிட்டு வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு மேல இருக்கு. ஆனா நல்லா தாங்குது இல்லைங்களா? இது எப்படிங்க நம்ம இதெல்லாம் பிடிக்காதுங்களா? கரையான் எல்லாம் எதுவும் தட்டி விட்டு கரையை சோழப்பூசி மாதிரி போட்டு விட்டு தான் இருக்கும். இது எல்லாமே கரையா நேரிட்டு பாருங்க. அதுதான் பாருங்க, கரையான் எல்லாம் நிறைய பிடிச்சிருக்குது பாருங்க. கரையா நிறைய பூரா கரையா பார்க்காம மட்டும் சொத்தமா தெரிந்து அரிச்சு சாப்பிட்டு. மேல வந்து ஓலையை நீங்க போட்டுருக்கீங்க அப்படியே வெயிலுக்கு, ஆடுகளுக்கு கொஞ்சம் நிழலுக்காக அப்படியே வெயிலுக்காக போட்டு. எத்தனை ஆண்டுகளா இந்த தொழில் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க எங்க அம்மாவோட இதுல இருந்து தொழில் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்னையோட 2வது தலை கட்டுங்க. இன்னும் பையனோட சேர்த்து 3வது கட்டுங்க. இப்ப அவருக்கும் நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்களா ஆடு வளர்க்கறது? சொல்லி. இப்ப இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் வந்து ஆடு மாடு கோழி வளர்க்கறத வந்து அறவே வெறுத்துட்டு நாங்க வந்து கம்பெனி பணிகளுக்கும் ஐடி பணிகளுக்கும் சென்றுட்டு இருக்காங்க. இங்க வந்து உங்களுடைய கிராமம் முழுவதுமே நான் பார்த்த வரைக்கும் எங்களுக்கு வந்து எப்படி கேட்டீங்கன்னா, எங்களுக்கு பொழப்பு இதுதான். ஆடு குட்டி வச்சு தான் நான் காப்பாத்திட்டு சாப்பிட்டுருக்கோம். அதையும் விட்டோம்னா எங்களுக்கு தொல்லை இல்லை. ஏன்னா மெயினா வேலை தோட்டத்தில் வைக்கிறது எங்க மெயினாட்ட வேலை கிடக்குது. வேலையுமே அதான் ஆடு குட்டி வச்சு பண்ணி போவாங்க. இது நம்மளுடைய சொந்த இடம் தான் இல்லைங்களா? ஆமாங்க. எவ்வளவு சென்ட் இடத்துல நீங்க இதை அமைச்சிருக்கீங்க? இது வந்து மொத்தம் 2 சென்ட்டுங்க. 2 சென்ட் போக இது எவ்வளவு வரும் தெரியும். மொத்தமா அப்படி நான் ஒரு 19 பண்ணி. அதாவது உங்களுடைய இடத்திலேயே வச்சு ஒரு சின்னதா செட்டு மாதிரி போட்டு ஆடுகளுக்கு வந்து நீங்க அமைச்சிருக்கீங்க. மழை பெஞ்சிச்சுன்னா உள்ளேயும் நீங்க ஒரு சின்ன செட்டு நீங்க அமைச்சிருக்கீங்க. உள்ள அமைச்சிருக்கீங்க. அதை நீங்க ஒட்டுக்காவே கொண்டு போய் கட்டிடுவீங்க. அதுலயே இங்கேங்க மழை பெய்யலாம், பெஞ்சாலும் கையாட்டி உள்ள அடைச்சிருவீங்க. அப்புறம் காலையில மீண்டும் 6 மணிக்கு வெளியே கொண்டு வந்துருவீங்க. இப்போ ஆடுகளுக்கு தட்பவெப்ப சூழ்நிலை வந்து நல்லா வளரணும்னா எப்படி இருந்தா நல்லா ஆரோக்கியமா வளருங்க? எந்த சூழ்நிலையில? நல்லா மேவு நப்பு நல்லா இருந்ததுன்னா நல்லா வளர்த்தலாம். அப்புறம் அதே மாதிரி நாங்கள் புண்ணாக்கு வாங்கி ஊற்றிட்டு இருக்கோம். இப்போ அந்த வெயில் காலம்லாம் வருது பார்த்தீங்களா? இப்போ கோடை காலம் தான் இப்போ தொடங்கி இருக்கு. அடுத்தது மழை காலமும் பனிக்காலமும் வரும். இந்த 3 கால சூழ்நிலையில எந்த சூழ்நிலையில ஆடு நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா வெயிட் வைக்கும்? நல்ல சூழ்நிலையில தைக்கு மேலதான் நல்லா குட்டியா இருந்தாலும் எதா இருந்தாலும் நல்ல தைக்கு மேலதான் மரப்பில் மேஞ்சாத்தான் நல்லா இருக்கு. அதுக்கு மேல மழை காலம் பனி காலத்துக்கு வந்து ஆடு குட்டி வளர்த்துறது கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப சிரமம் தாங்கிறீங்க. சரியா சிரமம். அதுக்கு மருந்து ஊற்றணும். 3 மாசத்துக்கு ஒரு மருந்து ஊற்றணும். மேய்ச்சல் மருந்து ஊற்றோம்னா அப்புறம் மேம்பம் போல இதாகி அப்புறம் அது குட்டிங்க தாங்கிறது பனிக்கு போறது தான் சொல்ல முடியாது. வெள்ளாடும் வச்சிருக்கீங்க, செம்பரி ஆடு வச்சிருக்கீங்க. வெள்ளாடுகள் எத்தனை வச்சிருக்கீங்க? செம்பரி ஆடு எத்தனை வச்சிருக்கீங்க? வெள்ளாடு குட்டியெல்லாம் சேர்த்துனா ஒரு 9 படியாட்டம். சரிங்க. அப்புறம் செம்பரி ஆடு ஒரு 25 படியாட்டம்.
25 உருப்படி மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 40 உருப்படி வரைக்கும் நீங்க ஆமா. வச்சிருக்கீங்க. ஆமா. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல ஆடுகளுடைய வரத்து வந்து நம்ம தமிழகத்துல கறிக்கடைகளுக்கு எல்லாம் ரொம்ப குறைவாயிட்டு இருக்கு. ஸோ அதனுடைய விலையும் அதிகமாயிட்டு இருக்கு. இப்போ உங்களை போன்ற அந்த ஒரு விவசாயிகள் தான் ஒரு சில பேர் மட்டும்தான் ஆடு வளர்க்கும் தொழிலையே ஆமா, மேற்கொண்டுட்டு ஆமா. இருக்காங்க. இந்த தொழில் வந்து நலிவடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குல்லங்க. இது அரசு வந்து ஒரு கவனத்தில் கொண்டு அவங்க வந்து என்னென்ன மாதிரியான உதவிகள் செஞ்சா ஆடு வளர்க்கும் தொழிலை மேம்படுத்த முடியும்? எப்படி சொன்னீங்க? இப்போ இந்த தொழில் வந்து நலிவடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு கிலோ கறி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் 1000 வரைக்கும் ஆமா, வந்துருச்சு. ஆமா. அப்படிங்கும்போது அரசு வந்து உங்கள மாதிரி விவசாயிகள், அதாவது ஆடு மேய்க்கக்கூடிய ஆடு வளர்க்கக்கூடிய விவசாயிகளுக்கு என்னென்ன மாதிரியே நல உதவிகள் செஞ்சா நீங்க வந்து மேம்பட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதை பத்தி கொஞ்சம் இப்ப சொல்லுங்க. நான் என்ன சொல்றேங்கன்னா, ம். இப்ப நாம இது தலைக்கட்டு மேய்ச்சிட்டு இருக்கிறோம். ம். நான் அப்படியே மேய்ச்சிட்டு இருக்க ம். வேண்டியதுதான். அப்புறம் அவங்க முடியலைன்னா அவங்க என்ன பண்ணணும் பண்ணிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். ம். அவ்வளவுதான். ஓகே. இல்ல கவர்மெண்ட் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா என்ன பண்ண சொல்லுவீங்க? கவர்மெண்ட் ஏதாவது கொடுத்தா பரவாயில்ல. ஆ. ஏதோ முன்னையெல்லாம் லோன்லாம் கொடுத்தாங்க. அம்மா ம். எல்லாம் இருக்கிற போது லோன்லாம் கொடுத்தாங்க. ம். இப்ப லோனும் இல்லை ஒண்ணும் இல்லை. அதாவது ஆடு வளர்க்கறதுக்கு லோனுங்கிறது கிடையாதுங்க. ஆஹா. ஆனா மாடு வளர்க்கறது மாட்டு பண்ணை வச்சிருந்தா லோன் கொடுக்குறாங்க. அது நான் லோனும் வாங்குறது மாதிரி மாடு ஒண்ணு இருக்குது ஆ. காட்டுல. இல்ல அதுக்கு லோன் இருக்குங்க ஐயா. ஆ. எனக்கு தெரிஞ்சதே சொல்றேன். ஆ. லோன் இருக்கு. பட் ஆட்டு பண்ணை ஆடு வச்சிருக்கவங்க லோன் அப்ளை பண்ண லோனு முடியுமா? காணாங்க. இல்ல. லோனும் இல்லை. ஆ. ஆமா. நோய்கள் என்னென்ன நோய்கள் ஆடுகளுக்கு இங்க ஏற்படுதுங்க? இப்ப இப்பெல்லாம் எந்த இதுவும் கிடையாதுங்க. ஆ. மக்களுக்கு கரெக்டா மருந்து ஊத்தி ஆ. இது பண்ணிட்டு இருக்கிறோம். ம். மழை பெஞ்சா மருந்து ஊத்துவோம். ம். இப்ப மழை பெய்யாதனால மருந்து ஊத்துறதுக்கு இல்லைங்க. ம். ஏன்னா உங்களுக்கு வந்து மேவு அதிகமா இருந்தா தான் மருந்து ஊத்தணும். ம். மேவு கட்டுப்பாடு இருந்ததுன்னா உங்களுக்கு ஊத்தணும்னா அது சரிப்பட்டு வராது. ஸோ என்னென்ன மாரியான தீவன முறைகள் நீங்க கையாளுறீங்க? என்னென்ன தீவனங்கள் நீங்க ஆடுகளுக்கு குடுக்குறீங்க? நாங்க வந்து எப்படி நினைட்டோங்கன்னா, குட்டிகளுக்கு மட்டும் இந்த பில்லெல்லாம் புடுங்கி கொண்டு கட்டுறோம். ம். இந்த பெரிய ஆட்டுல ஓட்டிட்டு போய் ம். மேய்ச்சிட்டு வரோம். சரிங்க. புண்ணாக்கு ஏதோ இந்த புளி தண்ணிங்க, களி தண்ணிங்க அதெல்லாம் போட்டு கலக்கி வச்சு கட்டுறோம். ம். அவ்வளோதான். ம். இல்லைன்னா பச்சை கொட்டை வாங்கி ஊற்றுவோம். ம். இந்த பச்சை கொட்டை புண்ணாக்கு அரைச்சி பச்சை கொட்டையாக வாங்கி வைக்கிறோம். ம். ஆமாங்க. இப்போ நார்மலா இந்த வெள்ளாடுக்கு வந்து எப்பவுமே கிரேஸ் அதிகமா இருக்கு. செம்மறி ஆடு, வெள்ளாடு கம்பேர் பண்ணா வெள்ளாடுகளுக்கு வந்து ரொம்ப டிமாண்ட் அதிகமாயிட்டு இருக்கு. ஆமா, ஆமா. இப்போ இந்த வெள்ளாடுகளுடைய இனம் வந்து காலப்போக்குல ரொம்ப குறைவாயிட்டே போயிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலா சொல்றேங்க. நானும் மட்டன் எல்லாம் சாப்பிடக்கூடிய ஆள் தான். செம்மறி ஆடு நான் இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது. நம்ம வெள்ளாடு தான் நான் சாப்பிட்டுருக்கேங்க. அது காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மட்டன் வந்து ஒரு 1000 ரூபா வந்துருச்சுங்கிறது எனக்கு 20 வயதுல பார்த்த போது 100 ரூபாய்க்கு ஒரு கிலோ வந்து வாங்கின காலங்கள்லாம் இருக்குது. ஒரு 1/4 கிலோ பார்த்தீங்கன்னா 25 ரூபா தான். ஒரு 1/2 கிலோ வாங்கினா 50 ரூபாய்க்கு அவ்வளோ கறி வரும். ஆமா. ஊர் கறி எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க எப்படிங்கிறீங்க? அம்மா எனக்கு தெரிஞ்ச அளவு 2000 ரூபாய்க்கு கறி எடுத்து வந்து செஞ்சு கொடுத்துக்கிறோம். வெறும் 2000 ரூபா. வெறும் 2000 ரூபாய்க்கு. அது பில்லு கொண்டு போய் போட்டு விற்று ம். அந்த பணத்தை வச்சு 2000 ரூபாய்க்கு கறி எடுத்துட்டு வந்து மக்காச்சோள பொருள் வாங்கிட்டு வந்து கிளறி கொடுத்துருவாங்க. ஒரு கிலோ கறியே 2000 ரூபாய்க்கு. ஐயாக்கு வயசுங்க? நமக்கு 61 ஆச்சு. ஓகே. ஐயா வந்து சிறு வயதுல வந்து 2 ரூபா 50 பைசாவுக்கு 1 கிலோ கறி வந்து அம்மா வந்து கொண்டு வந்தாங்க. அதை நான் சாப்பிட்டுருக்கேன்னு சொல்லி அவருடைய அனுபவத்தை சொன்னாருங்க. ஸோ 2 ரூபா 50 பைசா இருந்த 1 கிலோ மட்டனுடைய விலை 1000 ரூபாய்க்கு போயிருக்குன்னா உற்று கவனிங்க. நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்னடா ஒரு யூடியூப் சேனல் பண்றான் இவன் வந்து என்னடா இவன் போய் ஆடு மேய்க்கலாம். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. கிடைச்சா கண்டிப்பா நான் ஆடு மேய்ப்பேன். மேய்க்க மாட்டேன்ல சொல்ல. எனக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையல. என்னங்க ஐயா? ஆடு அம்மிகளுக்கு தான் மீங்க ஆச்சுங்களா? அம்மியாதாலும் கம்மியாகுது. இப்போ நான் ஆட்டை பார்த்துட்டு போய் ஒரு 8 உருப்படி வாங்கிட்டு வந்து மேய்க்கிறேன்னு சொல்லி மேய்ச்சிக்கிறாங்க. அந்த 8 உருப்படி வீணா போச்சு. என்ன பண்ணுவீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அது வளர்க்கறதுக்கான முறை தெரியணும்ல. முறையும் தெரியும். ஆனரோட சக்தி கொடுக்கணும். உனக்கு இதுதான்டா இப்படி தாண்டாங்கிறத சக்தி கொடுத்தா தான் நம்மளுக்கு ஆடு வருது. இல்லைன்னா நாம வீம்புக்கு வேட்டையாடணும்னா குதிரை கொம்பு சாகணும். ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லைங்களா? சரிங்க. உங்களுடைய பொன்னான நேரத்துல ஆடு வளர்க்கும் தொழிலை பற்றியும் நீங்க எப்படி வந்து இந்த ஆடுகளை வந்து வளர்த்து நீங்க அதை வந்து விற்பனை கொடுக்குறீங்க அப்படிங்கிறத சொன்னீங்க. ஸோ இந்த ஆடு வந்து யார் யார் வந்து வாங்கிக்குவாங்க? லோக்கல்ல இருக்கிற வியாபாரிகள் லோக்கல் இருக்கிற வியாபாரியும் வருவாங்க. எல்லா பெண்ணாய்க்கு மருந்து வருது. எல்லா பக்கம் வரும். நம்மளுக்கு எந்த 10 ரூபா அதிகமா வருது. நீங்க உங்க ஆடை வந்து கறிக்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கீங்களா? நீங்க ஏதாவது கோவிலுக்கு அந்த மாதிரி எல்லாம்? அவர் இதுவும் கோயிலுக்கு கூட்டுக்கிறோம். அவர் அதுவும் கோயிலுக்கு கூட்டுக்கிறோம். எங்க உள்ளி வீட்டு கோயிலுக்கு கூட்டுக்கிறோம். அது எங்க கோயிலுக்கு கூட்டுருக்கீங்க. இப்போ இந்த சமயத்துல வந்து பொன்னியல்காடு போயிட்டு வந்தாங்க. கடை வருஷம் வருஷம் அங்க கொண்டு போவோம். இல்ல காலப்போக்குல கறி விருந்துன்னு சொல்லிட்டு வீட்டளவுக்கு மட்டும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம்டா. யாராவது கூப்பிட்டோம்னா பத்தாதுடா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கறி விருந்துனே கூப்பிட மாட்டேங்கிறாங்க ஐயா. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படியாங்க. நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பண்றோம் அப்படின்னா இது நம்மளுக்கு தெரிஞ்சு பழையங்களை கூப்பிட்டு
போடுறது நம்மளுக்கு ஒரு நன்மை. ம். ஆச்சுங்களா? ஒரு 10 பேர்த்துக்கு கூட்டு போடுறது நம்மளுக்கு ஒரு நன்மை. ம். இல்ல நாமளே சாப்பிட்டு நமக்கு அது நன்மை இல்லை. ஓ. ஒண்ணு கொண்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க. நீங்க சொல்ற நன்மையெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? ஆடி மாசம் எங்க வீட்டுக்கு வாங்க. சரி, ஐயா கூப்பிட்டாரு கறி விருந்துக்கு. இன்முகத்தோட என்ன சிரிச்சு வரவேற்றிருக்க. அதனால கறி விருந்துக்கு நான் வர்றேன். நீங்களும் வாங்க மக்களே, வந்து சாப்பிடலாம். ஏன்னா உன்னை தாண்டா கூப்பிட்டேன். நீ என்னடா ஊரையே கூப்பிடுற? ஆமா சார், நீங்களும் வாங்க. நீங்களும் வாங்க. எப்படி இன்முகத்தோட ஐயா வரவேற்றாரு. சரிங்க. சரிங்க. ரொம்ப சிரிச்சுட்டு கலகலப்பா பல தகவல் சொன்னீங்க. ஆடு ஏதாவது தேவைப்பட்டா உங்களை அணுகலாங்களா ஐயா? எப்படிங்க? ஆடு ஏதாவது வேணும்னா அது தர ரெடியா இருக்கீங்களா? ஏதாவது வேணும்னா கேட்கலாங்களா? உங்க கான்டாக்ட் நம்பர் ஏதாவது இருக்குங்களா? நம்ம இருந்தா சொல்லுங்க, இல்லாட்டி நான் போட்டு விட்டுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க. சரி, ஐயாவுடைய தொடர்பு எண் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க தேவைப்படுறவங்க ஆடு ஏதாவது தேவைப்பட்டா கண்டிப்பா ஐயா அணுகுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரிங்க. ஓகே, அடுத்தடுத்த காணொலிகள் வழியா நீங்க கலகலப்பா சிரிச்சுட்டே பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் சிவாரன் டிவியும் தொடர்ந்து பாருங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.